ஜேஎஃப்எம் வியூஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். எல்லோரும் நல்லா இருப்போம். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, மதுரைக்கு போக போகிறோம். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லங்க. ஸோ எந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா தேஜஸ்ன்ற ஒரு ட்ரெயினில் தான் போக போகிறோம். ஸோ ட்ரெயின் எத்தனை மணிக்கு நம்ம எக்மோர்லேருந்து கிளம்புதுன்னு பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு கிளம்புது. இப்போது மணி எத்தனை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க டைம் வந்து 3:33 காலையிலங்க. ஸோ நம்ம கேப் புக் பண்ணியிருக்கோம். கேப் வந்த பிறகு ஸோ எல்லாமே எடுத்து வச்சு கிளம்பணும். என்னடா நம்ம வீடியோவில் நிறைய வந்து நம்ம சென்னையிலேருந்து மதுரை போகிற மாதிரியே ட்ராவல் வீடியோஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? ஸோ நம்ம சொந்த ஊர் மதுரை. ஸோ இதே மாதிரி நிறைய பேர் வந்து அவங்கவுங்க ஊரில் மீன்ஸ் அவங்கவுங்க சொந்த ஊரை விட்டு ஏதோ ஒரு ஊரில் இருப்பீங்க இல்லையா, அவங்களும் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் உள்ள பசங்களில் நானும் ஒருத்தங்க. ஸோ இன்றைக்கி எதுக்கு நம்ம மதுரைக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சித்தி மகனுக்கு வந்து மேரேஜ், அதுக்காக ஃபேமிலியோடு நம்ம மதுரைக்கு போகிறோம். ஸோ அங்கே சில ஃபுட்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி போன வாட்டி போயிருந்தப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ 2-3 ஃபுட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இந்த சீரீஸில், இந்த சீரீஸ்னு சொல்ல முடியாது, மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க அந்த விளாக்ஸும். ஸோ வாங்க பார்க்கலாம். நம்ம கேப் புக் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் நேரத்தில் கேப் வந்துடும். பிடிச்சிட்டு கேபில் ஏறிட்டு நம்ம வந்து நேராக எக்மோர் போயிடலாம். எக்மோர் போயிட்டு அங்கேருந்து நம்ம தேஜஸில் நம்ம மதுரைக்கு போயிடலாங்க. நான் எதுக்கு தேஜஸ் புக் பண்ணியிருக்கேன்றதை நான் போக போக சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். மணி ஆச்சு, கேப் வந்துடும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே எடுத்து வச்சுட்டு கிளம்பிட வேண்டியதாங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம சீட்டில் வந்து இங்கே யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து சார்ஜ் போடுறதுக்கு இங்கே ஒரு போர்ட்டலும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மொபைலுக்கு இல்லை வேறு ஏதாவது சார்ஜ் போடணுன்னா இங்கே ஒரு ஸ்விட்ச் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து யூஎஸ்பியும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சார்ஜ் போடுறோன்னா போட்டுக்கலாம். பின்னாடி வர இன்னொன்றுலே இதை ப்ரெஸ் பண்ணால் பின்னாடி போகுது, நின்றுச்சு. இது தள்ளிட்டோம், ப்ரெஸ் பண்ணலாம். ஆனால் முன்னாடி வர மாட்டேங்குது. இது என்ன பட்டன்? அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண பின்னாடி போயிடுச்சு சீட்டு, நல்லா செமி ஸ்லீப்பர் மாதிரி. ஆனால் முன்னாடி வர்றதுக்கு என்ன பட்டன் ப்ரெஸ் பண்ணுன்னு தெரியலையே. இருங்க, அதை இழுத்து பார்க்கலாம். இதை ப்ரெஸ் பண்ணு, இதை ப்ரெஸ் பண்ணு. அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இழுத்தா வந்துடுது கரெக்டான பொசிஷனுக்கு. அப்புறமேட்டு இந்த ட்ரெயினில் வந்து நான் வந்ததுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயினில் ஃபேர் வந்து 920 930 ருபீஸோ. ஸோ மீல்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகாமல், ஸோ மீல்ஸ் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணீங்க அப்படின்னா 100 இல்லைனா 120 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். நான் வந்து நான்வெஜ் மீல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து 120 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணியிருக்காங்க, ஒரே ஒரு டிக்கெட்டு எனக்கு மட்டும். ஸோ அது வந்து ஃபுட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு வந்தே பாரத்தில் வந்திருக்கலாம். வந்தே பாரத்தில் வந்து இதை விட ஒரு 300 ரூபா சம்திங் வந்து அதிகம். ஆனால் இதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடும். ப்ராப்ளம் என்ன, டைமிங் எனக்கு வந்து செட் ஆகாதனால வந்து வந்தே பாரத் இந்த தடவை வந்து போக முடியலை. நெக்ஸ்ட் டைம் வந்து வந்தே பாரத்துலேயும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கோச்சஸை. ஸோ தேஜஸ் வந்து நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில். நானே இப்போ தான் தேஜஸில் வர்றேன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன். உங்களுக்கும் வந்து காமிச்சிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ட்ரெயின் மேலே லைட்லாம் இருக்குது. ஸோ மேலே லைட்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து லைட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது இல்லைன்னு தெரியல. செம்ம பவராக இருக்குங்க லைட்லாம். ஆஃபிங் பண்ணி செலவாக இருக்குது. ஆஃபிங் கண்ணு பூசுது, லைட்டை வர போட்டு விட்டேன். டேரெக்டாக கண்ணில் எடுத்து வச்சு அப்புறமேட்டு காலைல படிக்கிறதுக்கு வந்து பேப்பர்ஸ் வந்து தந்துடுறாங்க. அதே மாதிரி ட்ராவலில் என்னன்னு சொல்லிட்டு இன்னும் வச்சுட்டு போனாப்புல. ஸோ இது என்னன்னு தெரியல, எதுவும் பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் இது தினமலர் பேப்பர் தராங்க. இது ஒரு ட்ராவல் கைடு மாதிரி, சும்மா ஒரு புக்லெட் மாதிரி ஒன்று தராங்க. இது நம்ம அப்படி பார்த்தே போகலாம் டைம் பாஸுக்கு. மீதி வந்து நான் என்னென்ன மீல்ஸ் வந்து கரெக்டாக தராங்கன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி வந்து நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். நீங்கள் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா எந்தெந்த டயத்துக்கு வந்து என்னென்ன வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டயத்துக்கு வந்து டீ காஃபி, எந்த டயத்துக்கு வந்து
மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை லன்ச் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக ஐட்டினரி வந்துடும் உங்களுக்கு. சரி ஓகேங்க, நான் மீதி வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட் செட்டில் ஆகிக்கிறேன். இதை வந்து இப்படி நீங்கள் காமிச்சிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆகிடுச்சா? ஸோ சீட்டிங்லாம் நல்லா தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி வந்து உங்கள் இதுக்கு வந்து நீங்கள் சார்ஜ் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். அதே மாதிரி யூஎஸ்பி இதுவும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாங்க. ஸோ இந்த லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னு தான் சொல்லலாம். நல்லாவே ஒர்க் ஆகுதுங்க, நல்லாவே ஒர்க் ஆகுது. நம்ம வித்யுத்துக்கும் வந்து டிக்கெட் வாங்கிட்டோம், அவனுக்கும் தனி ஒரு சீட் போட்டோம். ஏன்டா வித்யுத்? நம்ம எங்கே போகிறோம் சொல்லு? மதுரை போகிறோமா? மதுரைக்கு போகிறோமா? அவனுங்க ஒரு தனி சீட் போட்டாச்சு. ஐயோ மைக்கு கீழே விழுந்துருச்சு. மோஸ்ட்லி தூங்கவே இல்லைங்க. ஒரு 1 or 2 hours மட்டும் தான் தூங்கியிருப்பேன். அவன் மட்டும் கொஞ்சம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். அவனையும் தூக்கத்துலேருந்து எழுப்பி கூப்பிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு தூங்கிடுவான், நானும் தூங்கிறேன். பரவாயில்ல. ஃபஸ்ட்டு தமிழ் நியூஸ் பேப்பர் போட்டாங்க, இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பர் போடுறாங்கன்னா. ஓகே, பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ உங்களுக்கு வந்து நியூஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ஜாலியாக நியூஸ் ரீட் பண்ணிங்கன்னா ஜாலியாக அப்படியே படிச்சுட்டே வரலாம். ஃபஸ்ட்டு தமிழ் நியூஸ்க்கு வந்து இந்த பேப்பர் போட்டாங்க, தினமலர் போட்டாங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ட்ரெயின் ஜேர்னியில் அப்படியே படிச்சுட்டே வரலாம். அப்புறம் வந்து ஏதோ ஒரு மேகசின் கொடுத்தாங்க, அதையும் நீங்கள் பார்த்துட்டே வரலாம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 7:10. ஆக்சுவலாக காஃபி வந்து கேட்டிருக்கேன், எல்லாமே காஃபியா டீ அப்படின்னு சொல்லி காஃபி கேட்டிருக்கேன். பிஸ்கெட் ப்ளஸ் நம்ம மிக்ஸ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாங்க. பார்த்தீங்கன்னா காஃபி, சுகரு, வந்து பால் வந்து பால் மிக்ஸ் நினைக்கிறேன், பால் போட்டு ஃபஸ்ட்டு காஃபி. நானும் அந்த காஃபி பவுடரும் சுகரும் கொண்டு போயிட்டு இருக்கேன். ஹாட் வாட்டர் என்னென்னா பண்ணுறது யோசிச்சு, அதனால் அப்போ வந்து ஹாட் வாட்டர் அப்புறம் மிக்ஸ் பண்ணி நம்மளே காஃபி குடிக்கணும். மணி காலையில் 8:40. எல்லாரும் வெஜ்ஜு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ நம்ம நான்வெஜ்ஜு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான்வெஜ்ஜை வந்தோடனே உங்களுக்கு காமிப்பேன் என்ன நான்வெஜ் அவங்க ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. வெஜ்ஜுக்கு வந்து இட்லி ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க, இட்லி பொங்கல் நினைக்கிறேன். நான்வெஜ் என்ன கொடுக்கணும்னு சொல்லி பார்ப்போம். நானும் பார்த்துட்ருக்கேன், ஒரு நம்மளுக்கு வந்துடும் சொல்லிட்டு நான் சரியான தூக்கம் தூங்கிட்டேன். காலையில் நைட்டு ஃபுல்லும் தூங்கவே இல்லை, ஒரு 1 மணி நேரம் தான் தூங்குவேன். அதனால் வந்து சரியான தூக்கம். அந்த காஃபியை காமிச்சேன். அதுக்கப்புறம் முன்னாடி கொஞ்சம் நேரம் படுத்துருந்தேன், அதுக்கப்புறமும் கொஞ்சம் படுத்துருந்தேன். சரி ஓகே, இந்த நான்வெஜ் மீல்ஸ் வந்தோடனே காமிப்பேன் என்னென்ன கொடுத்துருக்காங்க. காத்திருந்து ரொம்ப நேரம் கழிச்சு நான்வெஜ் வந்துருச்சு. ஸோ என்னென்ன தந்துருக்கான்னு சொல்கிறேன். ஆம்லேட் கூட, ஸோ 100 grams ஆம்லேட், 100 grams ஆம்லேட் கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு ஒரு கேக் மாதிரி, க்ரீம் கேக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்னது? ப்யூர் க்ரீம் கேக்கு, சாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, பட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னன்னு தெரியல, ஓப்பன் பண்ணி பார்க்கல, இதுவும் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. கட்லெட் கொடுத்துருக்காங்க. சிக்கன் கட்லெட் நினைக்கிறேன், 2 கொடுத்துருக்காங்க.
வீட் பெட்டு கொடுத்துருந்தாங்க. இதுதான் நான்வெஜ்ஜாக தான் ஒரு ஆம்லேட் வச்சு வெஜ்ஜுக்கு பாருங்க இட்லி பொங்கல் சாம்பாரோட ஆம்லேட் கொடுத்துருக்காங்க. நடுவில் வச்சு சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். நான்வெஜ் மீல்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஜூஸ் ஒன்று மேங்கோ டீ. ஸோ டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அங்கே இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம கரெக்டாக 12 மணிக்கு வந்து மதுரை வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு போக வேண்டியதான். மீதி விலாக்ஸ் தான் நான் அடுத்து வந்து கண்டினியூ பண்ணுறேன். நம்ம அங்கே போயிட்டு வந்து நான் சொன்ன ஹோட்டல் போயிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து இன்னும் 2-3 பிளான்ஸ் இருக்குது. அதெல்லாமே நம்ம பார்க்கலாம். அதெல்லாமே பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்க, வாங்க இப்போ நம்ம வந்து ஆட்டோ பிடிச்சிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். மீதியை நான் அடுத்து கண்டினியூ பண்ணுறேன். எல்லோரும் சேஃபாக இருங்க. பை ஜே ஃப்ரம் யூஸ். நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோ பண்ணுறோம். மதுரை ரீச் ஆயிடுச்சு.